ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்கழி 2 4:30க்கே எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். நைட்டே ஒரு டைம் நான் தொடச்சி தான் விட்டேன். சரி ஓகே, இருந்தாலும் காலைல ஒரு டைம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் மணி பிளான்ட்டுக்கும் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். மணி பிளான்ட்டுக்கு தண்ணி தெளித்ததுக்கப்புறம் வெளியே போய் கோலம் போடலான்னு பார்த்தா வெளியே செம்ம மழை. அப்போ தான் மழை பெஞ்சு நின்றுருக்கும் போல். நான் போகும்போது லைட்டாக தூரிட்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே, லைட்டாக சின்ன கோலமாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு நிலவாசல் முன்னாடியே ஒரு சின்ன கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலவாசல் முன்னாடியே சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டேன். மழை பெஞ்சதுனால கசகசன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சிம்பிளாகவே நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிலவாசல்லையும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு 2 அகல் விளக்கும் ஏற்றியாச்சு. நிலவாசல் முன்னாடி விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிலவாசல் முன்னாடி 2 விளக்கு ஏற்றிட்டேன். பூஜை அறையிலையும் போய் நான் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். அதாவது இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு நான் போனேன். போகும்போது செம்ம மழை. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் குடை பிடிச்சிட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடை பிடிச்சிட்டே போயிட்டேன். அதாவது மார்கழி மாதம் அப்படின்றதுனால அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்றுறேன். எப்படியோ கோயிலுக்கும் போய் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு வந்தால் பாப்பாவை எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணி லைட்டாக போட்டு மட்டும் வச்சு விட்டுட்டேன்.